வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எந்த டீம் பற்றினா கேகேஆர். ஸோ கேகேஆர் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க, அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேகேஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் இந்த ஐபிஎல்லில் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வந்தார். லாஸ்ட் டைம் இன்ஜுரினால அவர் விளையாடல, அதுவே ஒரு மிகப்பெரிய செட் பேக் கேகேஆருக்கு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ள வந்ததுனால ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ நம்பர் 3 பிளேயராகவும் சரி ஸ்ட்ராங்காக இப்போது கேகேஆருக்கு இருக்கார். ஸோ அவங்களுக்கு வேண்டிய ரிக்வயர்மெண்ட் மேஜராக என்னென்னா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். ஜெகதீஷனை ஆக்ஷனில் விட்டுட்டாங்க. குருபாஸ் இருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஜேசன் ராய் வந்து ஃபிட்டாக இருந்தால் ஜேசன் ராய் தான் அவங்க ஓப்பனிங் விளையாடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை பேக்கப்புக்கு. ஸோ மேபி தே கேன் கோ ஃபார் கேஎஸ் பரத். அதுதான் எனக்கு தோணுது. அதாவது விக்கெட் கீப்பர் ஸ்லாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக கேஎஸ் பரத் தான் இருக்கார் இந்தியன் பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். ஏன்னா ஸ்பின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்டெடியாக இருக்குங்க. அதாவது வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண், சுயாஷ் சர்மா, இந்த 3 பேர் விளையாட போகிறாங்க. அண்ட் 3 பேருமே சரியான பவுலர்ஸ். லாஸ்ட் டைமே அவங்களோட ஸ்கில்ஸை காமிச்சாங்க. 3 பேர் அட் அ டைம் பிச்சில் மட்டும் கொஞ்சம் ஸ்பின் இருந்துச்சுன்னா அவங்க டெட்லியாக இருக்காங்க. அண்ட் எஸ் ஆண்ட்ரூ ரசலும் இருக்காரு ஆஸ் ஆல்ரவுண்டராக. அவங்களுக்கு எங்கே லேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அவர்கிட்ட. வைபவ் அரவரா இருக்காங்க, ஹர்ஷித் ராணாலாம் இருக்காங்க. பட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அது தேவை. ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளம் கேகேஆர் ஃபேஸ் பண்ண போகிறது என்னென்னா அவங்ககிட்ட 32 கோடி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் 12 பேர் எடுக்கணும். அங்கே தான் மாட்டுறாங்க. ஸோ 8 என்ன சொல்கிறது இந்தியன் பிளேயர்ஸ், 4 ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஃபாரின் பிளேயர்ஸில் தான் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா போலர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். என்ன ஒரு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரினா ஒரு பிளேயருக்கு ஹெவியாக போயிட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிளேயருக்கு அவங்க வந்து 14-15 கோடி போயிட்டாங்கன்னா மிச்சம் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கோடி தான் இருக்கும். அதை வச்சு ஒரு 10 பேர் 11 பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் இருக்குது கேகேஆர். இந்த ஒரு ஆப்ஷன்லையுமே இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி ஆளுக்கு 7 கோடி 7 கோடி 6 கோடி 6 கோடி அப்படிலாம் எடுக்க முடியாதுங்க. எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஐபிஎல் ஆப்ஷனில் மட்டும், அதுதான் எப்போவுமே நடக்கும். ஸோ கேகேஆருக்கு பட்ஜெட் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் 12 பேர் எடுக்கணும், 4 ஃபாரினர்ஸ் ஸ்லாட் பண்ணணும். அது இல்லாமல் என்னென்ன ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ், இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தேவை, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் இருக்கணும். சரி, அவங்ககிட்ட ஆல்ரெடி கோர் இருக்குது. மேபி அவங்களுக்கு இன்னொரு ஒரு மிடில் ஆர்டர் நல்ல ஒரு ஃபாரினர் தேவைப்படும். ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஆப்வியஸ்லி இப்போ ஜேசன் ராய் ஃபிட்னா ஜேசன் ராய் அண்ட் இவர் இறங்குவார், வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் இறங்குவார். நம்பர் 3 ஸ்ரேயாஸ் ஐயர், 4 ராணா, 5 ரிங்கு சிங். ஸோ அந்த 6th ஸ்பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பிளேயர் கிடச்சாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா 7ல் ஆண்ட்ரூ ரசல் வந்துருவார், அப்புறம் சுனில் நாராயண் வந்துருவார். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஆல்ரெடி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த நம்பர் 6 ஸ்லாட்டை மட்டும் அவங்க ஃபில் பண்ணணும். ஸோ நான் திருப்பி சொல்கிற மாதிரி கேகேஆருக்கு 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். கண்டிப்பாக அவங்க வந்து கேஎஸ் பரத்துக்கு போக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கேஎஸ் பரத் மிஸ் ஆனால் ஏதாவது ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர் பேக்கப்க்கு எடுப்பாங்க. செகண்டு டெஃபினட்டாக அவங்களுக்கு 2 ஃபாரின் பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை. இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரவுண்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ரூ ரசல் வச்சு ஓட்டலாம். பட் இன்னொரு ஆல்ரவுண்டர்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு ஆகுது. பியூர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. அண்ட் 3வது ஒரு நல்ல ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவை. அது நல்ல ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோ இல்லை சுமாரான பேட்ஸ்மேனோ. ஸோ இதுதான் அவங்களோட மேஜர் ரிக்வயர்மெண்ட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க மிடில் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா அண்ட் ரிங்கு சிங். ஸோ ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் ஃபிட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். டாப் ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ 2-3 விஷயங்கள் மட்டும் கேகேஆர் நல்லா பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கேகேஆர். அகெயின் தே கேன் புஷ் டு த வால்ஸ்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரலாம். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அஸ் கேப்டனாகவும் உள்ளே வந்துட்டார். அஸ் பிளேயராகவும் அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் இந்த ஐபிஎல்ல. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த ஆப்ஷனில் எப்படி அவங்க போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாதிரி பிளேஸ் கேகேஆர் எடுக்கலாம், என்ன மாதிரி பிளேஸ் கேகேஆர் அவாய்ட் பண்ணலாம்ன்றது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்